எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டீம்டு ஆர் நோஷனல் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் செக்ஷன் 49 சப்செக்ஷன் 1. செக்ஷன் தெரிஞ்சா எழுதுங்க, இல்லாட்டி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரி, டீம்டு ஆர் நோஷனல் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சர்டன் கேசஸ் கீழே வரக்கூடிய சொல்ற காரணங்களை சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி shall be deemed to be the cost of acquisitions for the assessee. அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கலாமே, 1/4/2021 நீங்க வாங்குறீங்க. ஸோ இதுதான் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் சொல்லுவாங்க. விற்கிறது வந்து 30/9/2025 கூட நீங்க விற்கலாம். லாஜிக்ல என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் அப்படின்றது வந்து நம்ம என்னைக்கு வாங்கணுமோ அதை எடுத்துருப்போம். நம்ம இன்னைக்கு தான் விற்போம், 30/9/2025 நான் விற்கிறேன். நான் எப்போ இந்த பொருளை வாங்கினேன்? 1/4/2021 வாங்குறேன். அப்புறம் அந்த லாங் டைம் இருந்தால் அதுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் போட்டு பார்ப்போம் இல்லைங்களா? பட் இந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, இன் சர்டன் கேசஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஷல் பி டீம்டு டு பி த காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் ஆஃப் தி assessee. Assets received on total or partition of HUF. Assets received on total or partial partition of HUF. அப்போ ஒரு குழப்பம் வருது. என்னன்னா, சார் அசெட் ரிசீவ்டு எனக்கு பார்ட்டிஷன், எனக்கு HUFல வந்து எனக்கு என்னோட லேண்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, பார்ட்டிஷன் ஆகி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாமே. நான் அதை என்ன செய்வேன், விற்பேன். அப்போ எனக்கு பர்ச்சேஸ் வேல்யூ வந்து எனக்கு எப்போ கிடைக்கும்? எனக்கு பார்ட்டிஷன் அன்னைக்கு தான் கிடைச்சிருக்கும். அதுதான் நான் டேட்டா பர்ச்சேஸ் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல முக்கியமான விஷயம், அதாவது பார்ட்டிஷன் கிஃப்ட் கூட சொல்லலாம். எனக்கு கிஃப்ட் வந்து எங்க அப்பா எழுதி வைக்கிறார் சொத்தை. எனக்கு இன்னைக்கு 30/9/2025 அன்னைக்கு எனக்கு என்ன செய்யறாரு, சொத்து எழுதி வைக்கிறாரு. இல்ல 30/9/2002 இல்லைங்க, ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன மாடியில் பர்ச்சேஸ் பார்ப்போம். எங்க அப்பா இந்த சொத்தை வந்து 30/9/2021 அன்னைக்கு எழுதி வச்சிட்டாரு. என்னப்பா, நான் இந்த அசட்டை நான் இன்னைக்கு விற்கிறேன் 30/9/2025, 5 வருஷம் கழிச்சு விற்கிறேன். அப்ப சேல்ஸ் கன்சிடரேஷன் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சேல்ஸ் கன்சிடரேஷன் நீங்க பார்த்தோம் இல்லைங்களா, சேல்ஸ் கன்சிடரேஷன் வித் டேட். ஸோ எனக்கு என்ன 30/9 அன்னைக்கு நான் விற்கிறேன். அதனால எனக்கு என்னாச்சு, சேல்ஸ் கன்சிடரேஷன் நான் போட்டாச்சு. ஸோ வாட் இஸ் த பர்ச்சேஸ் டேட்? வாட் இஸ் த பர்ச்சேஸ் டேட்? பர்ச்சேஸ் டேட்டு எங்க அப்பா எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார் இல்லவா, அந்த டேட் எடுத்துக்கொள்ள கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அப்பா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால 25/8/2021 2019 வாங்கி இருந்தாரு இந்த அசெட் வச்சுக்கோங்க எங்க அப்பா. இந்த டேட் எடுத்துக்கணும், இந்த டேட் எடுத்துக்கோங்க, இதுதான் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கொள்ள கூடாது. லாஜிக்கலா புரிஞ்சுது. நம்ம என்ன செய்வோம், சரி எனக்கு எப்போ வந்துச்சோ அதான் நான் பர்ச்சேஸா கன்சிடர் பண்ணணும்னு கேட்டா அதான் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இன் சர்டன் கேசஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஷல் பி டீம்டு டு பி த காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன். என்னோட ப்ரீவியஸ் ஓனர் யாரு? எங்க டேடி. அப்ப எங்க டேடி எப்போ வாங்கினாரு? 25/8/2019 வாங்கினாரு. அப்ப அவரு டேட்டா ஆஃப் அக்யூசியேஷன் தான் எனக்கு என்னது டேட்டா ஆஃப் அக்யூசியேஷன். நான் சரி எங்க அப்பா எனக்கு 30/9/2021 டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு, அதான் எடுத்துக்கணும் கிடையாது, எடுத்துக்கொள்ள கூடாது. லாஜிக்ல இல்ல. அப்ப சர்டன் கேசஸ் ஆக்சுவலா வந்து நான் என்னைக்கு வாங்கணும் அதை எடுத்துருக்கணும். ஆனா இவன் சொல்லக்கூடிய இந்த எத்தனை பாயிண்ட், இந்த அசெட்ஸ் ரிசீவ்ட் ஆன் டோட்டல் ஆர் பார்ட்டிஷியல் பார்ட்டிஷன், அசெட் ரிசீவ்ட் அண்டர் கிஃப்ட் ஆர் வில், அசெட்ஸ் ரிசீவ்ட் பை சக்சஷன், இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் டிவல்யூஷன், அசெட்ஸ் ரிசீவ்ட் ஆன் dissolution of firm or DOI or AOP, assets received on liquidation of company, asset received under a trust, அல்லது asset received under business reorganization subject to certain conditions. இது எல்லாமே ப்ரீவியஸ் ஓனர் வாங்கின டேட்டை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கின டேட்டை எடுத்துக்கொள்ள கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், சக்சஷன் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. சக்சஷனா யாரு? எங்க அப்பா இருந்தது, அந்த பிசினஸ் நானே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப எனக்கு அன்னைக்கு டேட் தான் வந்திருக்கும்ல, கிடையாது. நான் விற்கும் பொழுது பர்ச்சேஸ் டேட்டை நான் எங்க அப்பா இருந்து வந்த டேட்டை எடுத்துக்கொள்ள முடியாது. எங்க அப்பா எப்போ வாங்கிக்கிறாரோ அந்த டேட்டை எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இதுதான் வந்து அந்த கான்செப்ட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், எல்லாரும் மறந்துடக்கூடாது. அப்ப நோஷனல் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன்னா ஆக்சுவலா நடந்திருக்காது, நோஷனலாவே நடந்திருக்காது, ஒரு கற்பனையான ஒரு விஷயம் தான்.
அப்ப இந்த இடத்துல நானே வாங்கல, யாரு வாங்கல, வேற ஒருத்தர் வாங்கினதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நானா யூகிச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரிஜினலா போய் வாங்கல. ஏன்னா நான் எனக்கு அந்த அந்த அசெட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டிரான்ஸ்பர் ஆன டேட் தான் எனக்கு டேட் ஆஃப் பர்ச்சேஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப டிரான்ஸ்பர் ஆன டேட் எனக்கு என்ன கிடையாது, பர்ச்சேஸ் டேட் கிடையாது. என்னுடைய ப்ரீவியஸ் ஓனர் எப்ப வாங்கி இருக்கிறாரோ அதுதான் என்னது பர்ச்சேஸ் டேட். அதான் நமக்கு. ஸோ அதனால என்ன சொன்னா, ப்ரீவியஸ் ஓனர் ப்ராப்பர்ட்டி ஷல் பி டீம்டு டு பி தி காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஃபார் த assessing. It is very important.